ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் பத்மா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குயிக்காக குக்கரில் ஒரு லஞ்ச் ரெசிபி. பார்த்திங்கன்னா, காய்கறி வீட்டில் எதுவும் இல்லைங்கிற பட்சத்தில் நமக்கு வெறும் வெங்காயம் தக்காளி இருந்தால் போதும், இந்த சாதத்தை சூப்பராக செஞ்சிடலாம். பார்த்திங்கன்னா, கொங்கு நாட்டு ஸ்பெஷல் அரிசி பருப்பு சாதம். இது டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை, சும்மா அப்பளம் இருந்தாலே போதும், சூப்பராக சாப்பிட்லாம். லஞ்ச் பாக்ஸுக்கும் கட்டி கொடுக்குறது சூப்பராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு முதல்ல பாருங்கள், அரிசி ஊற வச்சுக்கலாம். நான் மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு சாப்பாடு அரிசி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துறேன். 1/2 கப் அளவுக்கு துவரம்பருப்பு இது சேர்த்துட்டு இப்போது தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2 வாட்டி அலசிட்டு ஒரு 1/2 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு மசாலா வச்சுக்கலாம். பாருங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, ஒரு 5-6 பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகு, இது குறைன்னு அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், குக்கர் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ எண்ணெய் காஞ்சி வச்சு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது பொரியட்டும். இப்போ இதில் நான் ஒரு 15 சின்ன வெங்காயமும் ஒரு 5-6 பல் பூண்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துறேன். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயம். இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்துருச்சு. நான் சின்ன சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இது கூட 2 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அதை மசாலையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துக்கிறேன். இது தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு சாம்பார் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம். அரிசிக்கு பார்த்திங்கன்னா 2 கப்பு தண்ணி, 2வது கப்பு பருப்புக்கு 1 கப்பு, டோட்டலாக 3 கப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்துக்கலாம். கலந்துக்கிட்டு இப்போ நம்ம இந்த ஊற வச்ச இந்த அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிக்கிச்சு. இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக மல்லி இலை தூவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பராக நமக்கு கமகமன்னு அரிசி பருப்பு சாதம் ரெடிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.